நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 219 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். திருவேங்கடமுடையானின் அழகிய கோவிலை பற்றி நம்ம ஆச்சரியமாக அனுபவிச்சுட்டு வரோம். அதில் பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தில் யார் யாரெல்லாம் ஏழிருக்கா அப்படிங்கிறத நேற்றைக்கு அனுபவித்தோம். கர்ப்பகிரகத்தின் நடுநாயகமாக சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் வெங்கடாச்சலபதி ஏழிருக்கார். அவர் காலு கீழேயே போக ஸ்ரீனிவாசர் இருக்கார். இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கத்தில், அதாவது வலது பக்கத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூமி தேவியோடு ஏழிருக்கார். இடது பக்கத்தில் ராமர் லக்ஷ்மணர் சீதை 3 பேரும் ஏழிருக்கா. அவளுக்கு கீழே ருக்மிணி சமேத கிருஷ்ணர், கொலுவூ ஸ்ரீனிவாசர், உக்ர ஸ்ரீனிவாசர், ஸ்ரீதேவி பூமி தேவி இவ அத்தனை பேரும் ஒரு பக்கம் ஏழிருக்கா. மற்றொரு பக்கம் சுதர்ஷனர் இருக்கார், சக்கரத்தாழ்வார். இத்தனை பேரோடு சேர்ந்துதான் திருவேங்கடமுடையான் சன்னதிக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். இதைத்தான் நேற்றைக்கு அனுபவித்தோம். இனி இந்த ஒவ்வொரு பெருமாளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இவ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி முக்கியத்துவம் இருக்குது திருமலையில். அதாவது இந்த மாதிரி திருமேனிகள் பல கோவில்களில் உண்டு. எல்லா பெருமாள் கோவில்லையும் பார்த்தேன்னா மூலவரை தவிர மெயின் உற்சவர் ஒருத்தர் இருப்பார். அவரை தவிரையும் இன்னும் சில திருமேனிகள் எல்லா பெருமாள் கோயிலையும் உண்டு. ஆனால் அதுக்கெல்லாம் கதை அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்பலாம் இருக்காது. இந்த திருமலையை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு திருமேனிக்கு பின்னாடியும் ஒரு ஆச்சரியமான கதையும் அதற்கு பின்னாடி ஒரு முக்கியத்துவமும் இருக்கிறது தான் இங்கே சிறப்பே. அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அழகான திருமேனியை பற்றியும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெருமாளை பற்றியும் நம்ம அனுபவிக்க போகிறோம் தனித்தனியாக. அதில் ஃபஸ்ட்டு வருவது சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் தான். நடுவில் அழகாக சன்னதிக்கு சென்டரில் திருவேங்கடமுடையான் நீலமேக ஷியாமலனாக சாலக்கிராம திருமேனியாக ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். அவரை பற்றி தான் நம்ம இத்தனை நாளாக பார்த்துட்டே வந்திருக்கோம். அதனால் அவரை பற்றின கதைகளை விட அவரை பற்றின ஆச்சரியமான திருமேனி வர்ணனை, அதாவது அவர் அவயவமாக அங்கங்கமாக எப்படி இருக்கார் அப்படிங்கிறத இன்றிலிருந்து அனுபவிப்போம். நடுவில் சில கதைகளும் வரும். அதெல்லாம் பெருமாளுக்குன்னே உரிய ஆச்சரியமான சில கதைகள். அதையும் பார்த்துட்டே அப்படியே அவருடைய வர்ணனையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே போவோம். என்னன்னா, அலங்கார பிரியோ விஷ்ணுஹு அபிஷேக பிரியக சிவ அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதாவது சிவபெருமான் எப்பொழுதுமே அபிஷேக பிரியன், ஆசுதோஷி அப்படின்னு பெயர் சிவனுக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்த் இந்தியாலாம் போய் பார்த்தேன்னா எல்லா குளத்தங்கரையிலையும் பிள்ளையார் வைக்கிற மாதிரி அவள் ஒரு சிவலிங்கம் வச்சுருப்பாள். இல்லை கோவில் வாசல்லையே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அவன் நார்த் இந்தியாக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வருவான், கிடுகிடுகிடுன்னு அந்த குளத்தில் குளிப்பான், இல்லை நதிக்கரையில் குளிப்பான். அங்கேயிருந்து ஒரு சொம்பு தீர்த்தம் எடுப்பான், கொண்டு போய் அந்த சிவனோட தலையில் கொட்டிட்டு ஒரு மணியை தொங்க விட்டுருப்பான். அந்த மணியை அடிச்சுட்டு பக்கத்திலே ஒரு வில்வம் இருக்கும், அதை தூக்கி அந்த சிவன் மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு போயிடுவான். இதுதான் அவன் பண்ணுற சிவ பூஜை. நீங்கள் அநேகமாக எல்லா நார்த் இந்தியா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது பெருமாள் கோவிலாக இருக்கட்டும் சிவன் கோவிலாக இருக்கட்டும் பாரபட்சமே பார்க்காம வாசலில் ஒரு சிவலிங்கத்தை வச்சுடுவான். அவன் கிடுகிடுன்னு வருவான், தண்ணியை கொட்டுவான், தலையில் வில்லத்தை வைப்பான், போயிடுவான். இதுதான் சிவனுக்கு பிடித்தமான வழிபாடு. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டேன்னா, ஏன்னா அபிஷேகம் பண்ணுறதுல சிவனுக்கு அவ்வளோ பிரியம். தலை மேலே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கணும் சிவனுக்கு. அதனால்
அவருக்கு அபிஷேக பிரியக ஆசுதோஷி, ரொம்ப சின்ன எளிமையான பூஜையிலேயே சந்தோஷப்படுபவர் சிவபெருமான். அதனால் அவருக்கு இப்போ அபிஷேகம் மாதிரி இப்படி வச்சுருக்கா. ஆனால் இதே பெருமாள்னு பார்த்தேன்னா அவருக்கு இந்த அபிஷேகம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவர் அலங்கார பிரியன். இவருக்கு ஜலதோஷம், அதனால் எப்போவுமே தண்ணி பக்கத்தில் போக மாட்டார். எப்பொழுதுமே விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், பட்டு பீதாம்பரங்கள்லாம் தரிச்சிக்கணும், பலவித நகைகள் சாத்திக்கணும், எக்கச்சக்கமான புஷ்ப மாலைகள் சாத்திக்கணும், பல சாத்துப்படிகள், அதாவது ஒரு நாள் கிருஷ்ணராக இருக்கணும், ஒரு நாள் ராமராக இருக்கணும், ஒரு நாள் நிருசிம்மனாக இருக்கணும், இப்படி விதவிதமாக பரமதநாதன் திருக்கோலம்பா, வீணமோகினி திருக்கோலம்பா, அந்த மாதிரி பலவிதமான திருக்கோலங்கள் சாத்திண்டு தான் பெருமாளுக்கு பிரியம். சிவனுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு வேஷ்டி கூட சாத்த மாட்டான். நார்த் இந்தியாவில் போய் பார்த்தேன்னா தனியை கொட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இந்த நார்த் இந்தியாவிலே பாருங்களேன், கிருஷ்ணர் கோவில் அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ துவாரகாதீஷ் இருக்கார், இல்லை விரஜ் பூமி, அந்த நிறைய கிருஷ்ணன் கோவில் இருக்கா. வாழலாம் பார்த்தா அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பா கிருஷ்ணருக்கு. நம்ம கூட அப்படி பண்ண மாட்டோம். அவள் நார்த் இந்தியாக்காரன் என்ன பண்ணுவா, 20 நிமிஷத்துக்கு ஒரு தான் தரப்போட்டு அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பா. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறதுனா, பெருமாள் அலங்கார பிரியன், சிவன் அபிஷேக பிரியன். இதுதான் எக்ஸாக்டாக திருமலையிலையும் ஃபாலோ பண்ணுறான். என்னென்னா, திருவேங்கடமுடையானுக்கு அலங்காரத்து மேலே அவ்வளோ பிரியம். அதனால் அவருக்கு அலங்காரம் பண்ணுறதே ஒரு பெரிய டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கா. எப்படின்னா 3 விதமாக அலங்காரம் பண்ணுறா பெருமாளுக்கு. ஒன்று நித்திய கட்ல சமர்ப்பணை, 2வது விசேஷ சமர்ப்பணை, 3வது விசேஷ சமர்ப்பணையோடு சேர்ந்த ஸ்வர்ண பீதாம்பரம். என்ன சுவாமி ஏதோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் சாதாரண நாட்களில் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிப்போம். ரொம்ப ஒன்றும் சூப்பராலாம் பண்ணிக்க மாட்டோம். சில டைம் பார்க்குறதுக்கே சகிக்காது, அந்த கேஸை கூட விட்டுருங்க. ஆனால் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது சாதாரணமாக இருக்கிற நாட்களில். 2வது ஏதோ சின்ன சின்ன பண்டிகைகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை, இப்படிலாம் சில பண்டிகைகள்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் நன்னா ட்ரெஸ் பண்ணிப்போம். சாதாரண நாட்களை விட கொஞ்சம் நன்னா, இப்போ வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை அப்படின்லாம் பார்த்தா ஓகேவா ட்ரெஸ் பண்ணிப்போம். நான் சொல்கிறது வீட்டிலையே இருக்கிறதுக்கு. இதே இன்னும் பெரிய பண்டிகைகள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீபாவளி வருது, அப்புறம் பொங்கல், இந்த மாதிரி சில பண்டிகைகளுக்கு பார்த்தேன்னா வீட்டில் இருக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிப்போம். இது நம்ம எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். இப்போ 3 டைப் சொன்னேன்னா, ஒன்று சாதாரணமாக இருப்போம், 2வது சின்ன பண்டிகைகளுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம், இதற்கு மேலே நல்ல பெரிய பண்டிகைகளுக்கு ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணிப்போம். இதைத்தான் திருவேங்கடமுடையானும் வச்சுக்கிறார். என்னென்னா, டெய்லியே நீங்கள் சாதாரண நாட்களில் பார்த்தேன்னா சாதா சமர்ப்பணை அப்படின்னு சொல்லப்படும் நித்திய கட்ல சமர்ப்பணை. டெய்லி நித்தியம் பெருமாள் ஒரு அளவுக்கு இருப்பார். இதே சின்ன சின்ன விசேஷங்கள் பண்டிகைகள்லாம் வந்ததுன்னா பெருமாள் விசேஷ சமர்ப்பணையில் இருப்பார். அதையும் தாண்டி பெரிய பண்டிகைகள், பெரிய உற்சவம் அப்படின்னா மூலவருக்கு அழகான ஸ்வர்ண பீதாம்பரம் சாத்தி ரொம்ப விசேஷமான சமர்ப்பணையை ஒன்று பண்ணுவான். இந்த மாதிரி பெருமாளும் 3 வகை வச்சுருக்கார். இப்போ முதல்ல என்னென்னு போல பார்ப்போம். இப்போ சாதா சமர்ப்பணைனா என்ன, விசேஷ சமர்ப்பணைனா என்ன, அதே மாதிரி ஸ்வர்ண பீதாம்பரத்தோட விசேஷ சமர்ப்பணைனா என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். என்னன்னா, இந்த நித்திய கட்ல சமர்ப்பணையில் அவர் சாத்தின்னு இருக்கிற எல்லா ஆபரணங்களும் தங்கம், பிளெயின் தங்கம், அவ்வளோதான். தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே ஸ்வர்ண ஆபரணங்கள் தான். கிரீடம் தங்கம்,
கை கவச்சங்கள்லாம் தங்கம், சங்கு சக்கரம் தங்கம், அவர் போட்டுருக்க நகைகள் அத்தனையும் தங்கம், எல்லாமே சாதாரண தங்க நகைகள், தங்க கவச்சங்கள். ரெண்டாவது விசேஷ சமர்ப்பணை அப்படின்னா பெருமாளுக்கு கிரீட்டம், சங்க சக்கரம், அதே போல் வலது திருக்கை இடது திருக்கை, அதாவது கீழ் 2 திருக்கைகள், வரதஹஸ்தம்னு சொல்லப்படும் வைகுண்டஹஸ்தமும் கட்டிஹஸ்தம், இது 4 மட்டும் வைரத்தில் இருக்கும். கிரீடமும் ஃபுல் வைரம் இருக்காது, அதில் வைரம் பதிச்ச தங்க கிரீடமாக இருக்கும். ஆனால் இந்த சங்க சக்கரம் அதே மாதிரி வலது திருக்கை இடது திருக்கை இந்த 4மே ஃபுல் வைரத்தில் இருக்கும் விசேஷ சமர்ப்பணைக்கு. இதே சொர்ண பீத்தாம்பரத்துடன் கூடிய விசேஷ சமர்ப்பணை அப்படின்னு பார்த்தா எல்லாமே வைரம். அதாவது தலையில் ஃபுல் வைர கிரீடம், காதில் தோடு வைரம், கழுத்தில் அட்டிகைகள் ஆபரணங்கள் எல்லாமே வைரம், கவச்சங்கள் அத்தனையும் வைரம். இந்த மாதிரி டோட்டலாக வைரத்தோடு இருக்கிறது விசேஷ சமர்ப்பணையுடன் சொர்ண பீத்தாம்பரம். அதாவது இந்த கடைசியாக சொன்ன இந்த கேட்டகரியில் பெருமாளுக்கு இடுப்புலேந்து பாதம் வரைக்கும் ஸ்வர்ண கவச்சம் வேற சாத்துவா, தங்க கவச்சம் சாத்துவா. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. இதுக்கு தான் அந்த 3 விசேஷமான சமர்ப்பணைகள் வச்சுருக்கா. அதாவது நித்திய கட்டள சமர்ப்பணை, விசேஷ சமர்ப்பணை, ஸ்வர்ண பீத்தாம்பரத்துடன் கூடிய விசேஷ சமர்ப்பணை. எப்பப்போ வரும்? நித்திய கட்டள சமர்ப்பணை சாதாரண நாட்களில் நடக்கும். விசேஷ சமர்ப்பணை எப்போ இருக்கும் அப்படின்னா அங்கே கோவிலில் புஷ்பயாகம் கொண்டாடுவா, தெப்போற்சவம் கொண்டாடுவா, ரதசப்தமி இருக்கும், பவித்ரோற்சவம் நடக்கிறது, இல்லாட்டா பௌர்ணமி கருட சேவை, இந்த மாதிரி தினங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி தான் இந்த விசேஷ சமர்ப்பணை பண்ணுவா. அதாவது சங்கு சக்கரங்கள், 2 கைகள், அதே மாதிரி கிரீட்டம், இதெல்லாமே வைரமாக இருக்கிறது. இதே ஸ்வர்ண பீத்தாம்புரத்துடன் கூடிய அழகான விசேஷ சமர்ப்பணை, இதாம கம்ப்ளீட்டாக வைரமாக இருக்கணும் அப்படின்னா அது வருஷத்துக்கு 4 நாள் தான். 1 யுகாதி ஆஸ்தானம், 2வது ஆணிவார ஆஸ்தானம், 3வது பிரம்மோற்சவம், 4வது வைகுண்ட ஏகாதேசி. இந்த 4 உற்சவத்தின் போது மட்டும்தான் பெருமாள் கம்ப்ளீட் வைரத்தோட ரொம்ப அழகாக திவ்யமாக சேவை சாதிப்பார். இப்போ என்ன தெரிஞ்சுட்டேல, நீங்கள் எப்போ திருப்பதி போகிறேள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஒட்டி பெருமாள் என்ன அழகான அந்த சமர்ப்பணையில் இருப்பாருங்கிறத நம்ம இங்கேருந்தே சட்டுன்னு கால்குலேட் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். நாளை சந்திப்போம்.